அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். ஸோ நம்ம ஹிஸ்டரியோட பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். 10th சோஷியல் சயின்ஸ்ல இருந்து 5th லெசன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ போன வீடியோல இது வரைக்கும் பார்த்திருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராமகிருஷ்ணா மிஷன் வரைக்கும் பார்த்திருப்போம். ஸோ ராமகிருஷ்ணா மிஷன் யாரால துவங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுவாமி விவேகானந்தாவால தொடங்கப்பட்டது. அவருடைய கொள்கைகளையும் அவருடைய கருத்துக்கள் மூலியமாகவும் இது ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கறத நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இந்த சுவாமி விவேகானந்தா அப்படிங்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1893 வேர்ல்ட் கான்ஃபரன்ஸ் ஆஃப் ரிலிஜன் சிகாகோல நடந்ததுல பேசியிருப்பாரு அப்படிங்கறத நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஸோ ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கவர் விவேகானந்தரா தான் இருப்பாரு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது தியோசபிக்கல் மூமெண்ட். ஸோ தியோசபிக்கல் மூமெண்ட் அப்படிங்கிறது என்ன? ஸோ தியோசபிக்கல் சொசைட்டியிலிருந்து கொண்டு வரப்பட்டதான் தியோசபிக்கல் மூமெண்ட். இந்த தியோசபிக்கல் சொசைட்டி அப்படிங்கிறது இந்தியாவில் இல்லாமல் வேற ஒரு நாடு நம்ம இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம். ஸோ அது எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யூஎஸ்ஏல 1875. ஓகேங்களா? ஸோ எங்க யூஎஸ்ஏ 1875 தியோசபிக்கல் சொசைட்டி யார் மூலியமா உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மேடம் ஹெச்பி பிளவாட்ஸ்கி. ஸோ இந்த ஹெச்பி பிளவாட்ஸ்கி அப்படிங்கிறவரும் கர்னல் ஹெச்எஸ் ஆல்காட் இவங்க 2 பேரும் சேர்ந்து உருவாக்கப்பட்டதான் இந்த தியோசபிக்கல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன கொண்டு வந்திருப்பாங்க, இந்த தியோசபிக்கல் சொசைட்டி அப்படிங்கறத நம்மளோட புத்திசம் வளர்க்கறதுக்காக இந்தியாவில் நம்ம வந்து இது பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு யார் தலைமை தாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அன்னி பெசன்ட் அவர்கள் தலைமை தாங்கியிருப்பாங்க. ஸோ இப்போ என்ன சொல்றாங்க, தியோசபிக்கல் சொசைட்டி ஸ்டடி ஆஃப் த ஹிந்து கிளாசிக்ஸ் எஸ்பெஷலி த உபனிஷத் அண்ட் பகவத்கீதா. ஸோ இவங்க இன்னும் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா உபநிடதங்களையும் உபனிஷத்துலையும் பகவத்கீதாலையும் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அதுதான் நம்ம முக்கியமா பார்க்கணும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. So Theosophical Society also played an important role in the revival of Buddhism in India. So முதல்ல சொல்லிருக்கோம். ஸோ புத்திசத்தை மறுபடியும் வந்து மீட்டுருவாக்கம் செய்யறதுக்காகவும் இந்த தியோசபிக்கல் சொசைட்டி அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிச்சுது. ஸோ இதுக்கு யார் பங்காற்றிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அன்னி பெசன்ட். In India, the movement became further popular with the election of Annie Besant. So Annie Besant மூலமா again Theosophical Society அப்படிங்கிறது இங்க உருவாக ஆரம்பிச்சது. ஸோ இவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தன்னாட்சி வேணும் அப்படிங்கக்கூடிய கொள்கைகளையும் இவங்க கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அப்போ பார்க்கும்போது as is the president of the death of the ஆல்காட் இறந்ததுக்கு அப்புறமா இவங்க தான் வந்து தலைமை தாங்குறாங்க. சரிங்களா? ஸோ அதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா தியோசபிக்கல் ஐடியாஸ் த்ரூ ஹர் நியூஸ் பேப்பர் கால்டு நியூ இந்தியாவும் காமன்வெல்த் அப்படிங்கக்கூடிய 2 நியூஸ் பேப்பர்ஸ்ல தியோசபிக்கல் சொசைட்டி பற்றிய கருத்துக்களை வந்து இவங்க தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இதுல பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஆன்டி காஸ்ட் மூமெண்ட். ஸோ ஆன்டி காஸ்ட் மூமெண்ட்ஸ் அப்படின்னாலே நம்ம சிலது ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய சிலர் தலைவர்களாக இருப்பாங்க. ஸோ அவங்க யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜோதிபாய் புலே அண்ட் வந்து சாவித்ரிபாய் புலே இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப். அதுக்கப்புறம் சவுத்ல பார்த்தோம் அப்படின்னா ஐயன்காளி, நாராயணகுரு, ஈவேரா பெரியார், ஸோ அதுக்கப்புறம் அம்பேத்கர், நம்மளோட இஸ்லாமிக் இதுக்கு சொல்லிட்டு ஒவ்வொரு ரெஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். சரிங்களா? ஸோ இவங்களை பத்தி எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த ஆன்டி காஸ்ட் மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல நம்ம பார்ப்போம். ஸோ முதல்ல ஜோதிபா புலே அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்க்கலாம். ஸோ ஜோதிபா புலே யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஜோதிபா கோவிந்த் ராவ் புலே. ஸோ இவர் வந்து எங்க பிறந்திருப்பார் அப்படின்னா 1827 மகாராஷ்டிரால. ஸோ முதல் ஒடுக்கப்பட்டவர்களுக்காகன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் ஓபன் பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜோதிபா புலே தான். ஓகேங்களா? ஃபார் த untouchables. He opened the first school for untouchables in 1852 in Pune. He launched the Satya Sodak Samaj. So இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சத்ய சோதக் சமாஜ் அப்படிங்கிறது வந்து 1870 லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ட்ரூத் சீக்கர் சொசைட்டி. சத்ய சோதக் சமாஜ் அப்படின்னு சொல்லி அர்த்தம் என்ன அப்படின்னா ட்ரூத் சீக்கர் சொசைட்டி இன் 1870. ஓகேங்களா? டு ஸ்டார்ட் த நான் பிராமன் மாஸ்டர்ஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஸோ இவங்களுக்கு சுயமரியாதைக்காகன்னு சொல்லிட்டு இவங்களுக்காக போராடி இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பியூர்லி அப்போஸ் சைல்ட் மேரேஜ் அண்ட் சப்போர்ட்டட் த விடோ ரீமேரேஜ் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இவருடைய ஒர்க் வந்து குலாம்கிரி ஸ்லேவரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து இவர் ஓபன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஹிஸ் ஒர்க் குலாம்கிரி இஸ் an important text that summarize many of the radical ideas. ஸோ இவங்க மூலமா இவங்களுடைய விஷயங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ டிப்ரெஸ் கிளாஸஸ்க்காகவும் விமனுக்காகவும் போராடினவங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜோதிபா புலேவும் சாவித்ரிபாய் புலேவும் இல்லாம நம்ம பார்க்க மாட்டோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது நாராயணகுரு அவருடைய born and brought up எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கேரளால இருந்தவர். ஸோ நாராயணகுரு evolved into a poet and ஸ்காலர் இன் மலையாளம். ஓகேங்களா? மலையாளம், தமிழ் அண்ட் சான்ஸ்கிரிட். ஸோ இவரை பத்தி இங்க கொடுத்துருக்காங்க. இவர் யாருக்காக போராடி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் உருவாக்கி இருப்பாங்க. இதுவும் யாருக்காக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டிப்ரெஸ்ட் கிளாஸ் பீப்புள்ஸ்க்காக. ஸோ அடுத்தது ஐயன்காளி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஐயன்காளி அவரும் எங்க பிறந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கேரளாவில் இருக்கக்கூடிய திருவனந்தபுரம் திருவனந்தபுரத்துல இருக்கக்கூடிய வெங்கனூர் அப்படிங்கிற ஊர்ல தான் இவர் பிறந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இவர் எதுக்காக போராடி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அகெயின் ஆன்டிகாஸ்ட் மூமெண்ட்ஸ்க்காக இவர் வந்து போராடி இருப்பாரு. ஸோ இவர் யார் மூலியமா இன்ஸ்பயர் ஆயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்ரீ நாராயணகுரு ஐயன்காளி ஃபவுண்டட் த சாது ஜன பரிபாலன சங்கம் அப்படிங்கறத ஒண்ணு தொடங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நாராயணகுரு மாதிரி அவர் என்ன தொடங்கியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாராயண தர்ம பரிபாலன சங்கம் யோகம்
சங்கம் அப்படின்னு சொல்லி உருவாக்கியிருப்பாரு. அதன் மூலமா இன்ஸ்பயர் ஆகி இவர் இதை ஓபன் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சாது ஜன பரிபாலன சங்கம் அப்படிங்கிறத ஓபன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படின்னா என்னன்னா அசோசியேஷன் ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் த புவர். எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1907 ஓபன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே ஆன்டி காஸ்ட் மூவ்மெண்ட்ஸ் கீழே வரும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ்லாமிக் ரெஃபார்ம்ஸ். ஸோ ரெஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒவ்வொரு இடங்களையும் அவங்களுக்காக சொல்லி ஒரு சீர்திருத்த இயக்கங்களும் சமூக சீர்திருத்தமும் இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இஸ்லாமியர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குமே ஒரு ரெஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் வந்து ஓபன் பண்ணியிருப்பாங்க. சிஸ்டர் சையத் அகமது கான். ஸோ இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அலிஹார் இயக்கம் அப்படிங்கிறத ஒன்று உருவாக்கி இருப்பாங்க. ஸோ இவங்களுக்காக முஸ்லிம்காகன்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் வந்து கட்டி கொடுத்திருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து யார் மூலியமா வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சார் சையத் அகமது கான். ஸோ அலிஹார் மூமெண்ட் யார் மூலியமா உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா சையத் அகமது கான்ஸ் மூமெண்ட், த அலிஹார் மூமெண்ட். So called because it was centered around the Alihar Mohammedan Anglo-Oriental College founded by him in 1875. ஓகேங்களா. ஸோ அலிகார் மூமெண்ட் எப்போ உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1875 தான். ஸோ எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவருடைய அலிகார் முகமதன் ஆங்கிலோ ஓரியன்டல் காலேஜ் அப்படிங்கிறது மூலியமா உருவாக்கப்பட்டதான் இந்த அலிகார் இயக்கம் அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இந்த காலேஜ் அப்படிங்கிறது யூனிவர்சிட்டி எப்போ மாறிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1920. ஸோ நம்மளுக்கு இதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். இதுக்கப்புறம் தியோபந்த் மூமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக ஆரம்பிக்குது. தியோபந்த் இயக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முஸ்லிம்ஸ் உலேமாக்களுக்காக உருவாக்கப்படுறது. ஓகேங்களா. ஸோ தியோபந்த் வாஸ் a revivalist movement organized by the Orthodox Muslim ulema. சரிங்களா. ஸோ உலமாஸ் மூலியமா உருவாக்கப்படுறதான் இந்த இயக்கம் அப்படிங்கிறத பார்த்திருப்போம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மௌலானா முகமதுல் ஹாசன் ஸோ தேவந்தோட லீடரா இருந்தாரு. அதே மாதிரி ஜமைத் உல் உலேமா. ஸோ இவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கவுன்சில் ஆஃப் தியோலோகிசம். ஓகேங்களா. தியோலோகியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இவங்களோட ஐடியாஸ் தான் வந்து இந்த தியோபந்த் இயக்கம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மறுமலர்ச்சி இயக்கம் அப்படிங்கிறத பார்த்திருப்போம். அலிகார் மூமெண்ட் அப்படிங்கிறது ஒரு ரெஃபார்ம் மூமெண்ட். ஸோ இதுல வந்து தியோபந்த் இயக்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு மறுமலர்ச்சி இயக்கம். ஸோ திருப்பி முஸ்லிம்ஸ் வந்து அவங்களோட இடங்கள்ல இருந்து மாறி போய் திருப்பி உள்ளுக்குள்ள வந்துடணும், இஸ்லாமிய முறைகளை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த தியோபந்த் மூமெண்ட். ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்சி ரெஃபார்ம் மூமெண்ட். இதே மாதிரி பார்சி ரெஃபார்ம் மூமெண்ட் அப்படிங்கிறது யாரால் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்தூன்ஜி நரோஜி அப்படின்னு சொல்லக்கூடியதால உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரவுனமாய் மத்தியஸ்தன சபா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இது எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1851. ஸோ இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்சிஸோட ரெஃபார்ம் சொசைட்டி அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ பாரசீகள் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்காகன்னு சொல்லி ஒரு ரெஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பாங்க. எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1851. ஸோ இவருடைய மேகசின் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ராஸ்த் கோஃப்தார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ராஸ்த் கோஃப்தார் அப்படின்னா த ட்ரூ டெல்லர். ஓகேங்களா. ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாஸ் த மெயின் வாய்ஸ் ஆஃப் த மூமெண்ட். அதுக்கப்புறம் பிரேமாஜி மலபாரி. ஸோ இவங்களுடைய கண்டென்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்களுடைய இயக்கத்தோட பேர் என்ன அப்படின்னா ரவுனுமாய் மத்தியஸ்தன சபா அப்படிங்கிறது. ஸோ இவங்களுடைய இயக்கம் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம்னா ராஸ்த் கோஃப்தார் அப்படிங்கிறத உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அடுத்தது சீக் ரெஃபார்ம் மூமெண்ட். அப்போ சீக் ரெஃபார்ம் மூமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிரங்காரிஸ் அண்ட் நாம்தாரிஸா இருக்கும். ஸோ நிரங்காரி யாரால் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாபா தயால்தாஸ் வந்து நிரங்காரி மூமெண்ட் ஓபன் பண்ணியிருப்பாரு. செட் த வர்ஷிப் ஆஃப் த காட் நிரங்கார். ஸோ ஃபார்ம்லெஸ், அவங்களுக்கு எந்த உருவமும் கிடையாது, உருவமற்ற அப்படிங்கிறதா நம்ம நிரங்காரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி நாம்தாரி மூமெண்ட் அப்படிங்கிறது யாரால உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாபா ராம் சிங் அவரால் உருவாக்கப்பட்டிருக்கும். சரிங்களா. ஸோ இவங்க எதுக்காகலாம் அகேன்ஸ்ட் போராடினாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ப்ராப்ட் டு தி டவுரி சிஸ்டம் அண்ட் சைல்ட் மேரேஜ் அண்ட் விடோ ரீமேரேஜ். ஸோ போத் மென் அண்ட் விமன் ஆர் ஈக்குவல் அப்படிங்கக்கூடிய ஒரு போராட்டம் இவங்க மூலியமா நடந்திருக்கும். ஸோ இவங்க எதை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிங் சபா அப்படிங்கறத வந்து உருவாயிருப்பாங்க. ஸோ யாரோட இன்ஃபுளுன்ஸ் மூலியமா ஆரிய சமாஜ் மூலியமா. ஓகேங்களா. ஸோ ஆரிய சமாஜ் இந்த கிறிஸ்டியன் மிஷனரிஸ் அந்த சிங் சபா அமிர்த்சர் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட். ஸோ அதுக்கப்புறம் கால்சா காலேஜ் ஃபார் சிக்ஸ் அப்படிங்கிறது ஒன்று உருவாக்கியிருப்பாங்க. சிங் சபா வாஸ் ஃபோர்னர் ஆஃப் த அகாலி மூமெண்ட். ஓகேங்களா. ஸோ அகாலி மூமெண்ட்டுடைய ஒரு ஃபோர்னராக இது இருந்திருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் சோஷியல் ரெஃபார்மர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. இப்போ தமிழ்நாடுல யார் யாரெல்லாம் சோஷியல் ரெஃபார்மர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல ராமலிங்க சுவாமிகள். ஸோ ராமலிங்க சுவாமிகள் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வள்ளலார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராமலிங்க சுவாமிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வள்ளலார் தான். ஸோ இவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவருடைய முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படிங்கறத ஒண்ணு உருவாக்கி இருப்பாங்க. சரிங்களா. ஸோ இது மூலியமா எதுக்காக அப்படின்னா ஸோ இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிறது 1865லயும் அண்ட் இட் வாஸ் ரீநேம்ட் ஆஸ் என்னவா மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படிங்கறத சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படிங்கறத மாறி இருக்கும். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சொசைட்டி ஃபார்
பியூர் ட்ரூத் அண்ட் யூனிவர்சல் அண்ட் செல்ஃப்ஹுட் அப்படிங்கறதா இவருடைய முக்கியமான விஷயமா இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம வடலூர்ல வந்து இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சத்திய தர்மசாலை அப்படிங்கறத ஒண்ணு உருவாக்கியிருப்பாங்க. ஸோ யாருமே வந்து பசியோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சத்திய தர்மசாலை அப்படிங்கறது உருவாக்கியிருப்பாரு. ஸோ அது இவருடைய பேர் என்ன, இவருடைய பாடல்களுடைய தொகுப்புக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருவருட்பா. ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸும் கூட. ஓகேங்களா. So in the box என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா Ramalinga bore witnesses to hunger and poverty in the country. I saw poor people emaciated with the hunger and terribly weary, going to every houses, yet their hunger was not removed, and my heart suffered intensely. Those who suffer with relentless disease, I saw them in front of me and my heart trembled. I saw those people poor and of unmatched honors, their hearts weary and I grew weak. So அவங்கள பார்க்க நான் ரொம்ப பலவீனமா ஃபீல் பண்றேன் அப்படிங்கறத அவங்க சொல்லியிருப்பாங்க. சரிங்களா. ஒரு பயிர் வாடுனாலே அது தாங்க முடியாது இவரால, மனுஷங்க வந்து பசியால துடிக்கிறத வந்து தாங்க முடியல அப்படிங்கறதையும் இதுல சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் அயோத்திதாச பண்டிதர். ஸோ அயோத்திதாச பண்டிதர் அப்படிங்கிறவர் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவருமே வந்து ஸ்காலர், ரைட்டர், சித்தா பெட்டிஷனர், மெடிசன் பிராக்டிஷனர், ஜார்னலிஸ்ட் அண்ட் சோஷியோ பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ். ஓகேங்களா. ஸோ இவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒடுக்கப்பட்டவர்களுக்காக போராடி இருப்பாரு. கடைசியில இவர் வந்து புத்த சமயத்தை இவர் வந்து ஏற்றுப்பாரு அப்படிங்கறதையும் நம்ம பார்த்திருப்போம். சரிங்களா. ஸோ அடுத்தது ஸோ இவரும் என்ன பண்ணிருப்பாருன்னு சொல்லி பார்த்தோம்னா செவரல் ஸ்கூல்ஸ் ஃபார் அன்டச்சபிள்ஸ் இன் இந்தியா. ஓகேங்களா. இவருடைய சபா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அத்வைநந்தா சபா. பண்டித அயோத்திதாசர் என்ன ஃபவுண்ட் பண்ணிருப்பாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அத்வைநந்த சபாவை உருவாக்கியிருப்பாரு. 1882 ஜான் ரத்னம் அயோத்திதாசர் எஸ்டாப்ளிஷ்ட் மூவ்மெண்ட் கால் திராவிட கழகம். சரிங்களா. ஸோ திராவிட கழகம் எப்போ உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1882 யார் மூலியமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜான் ரத்னம், அயோத்திதாசர். ஓகேங்களா. ஸோ இவங்க மூலியமா தான். அண்ட் இவங்களோட மேகசின் பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திராவிட பாண்டியன் அப்படிங்கிறது 1885. ஸோ திராவிட மார்ஜன சபா அப்படிங்கிறதையும் 1891 உருவாக்கி இருப்பாங்க. ஓகேங்களா. சோ இது மூணுமே இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ஓகேங்களா. சோ அதுக்கப்புறம் சாக்கிய பௌத்த சங்கம் அப்படிங்கிறது உருவாக்கி இருப்பாங்க. சாக்கிய புத்த சொசைட்டி அட் மெட்ராஸ். ஓகேங்களா. சோ அதுவும் உருவாக்கி இருப்பாரு. இவருடைய மேகசின் வீக்லி ஜார்னல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு பைசா தமிழன் எப்போ அப்படின்னா 1907. இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். சோ ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிறது எழுதுனது யாருன்னு கேட்பாங்க, இல்ல அயோத்திதாச பண்டிதர் எழுதிய நூலோட பேர் என்னன்னு கேட்பாங்க. எப்போ வெளிவந்துச்சு அப்படிங்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸுமே இதுல இருந்து வரும். சரிங்களா. ஸோ அவ்வளோதான். ஸோ இதோட இந்த லெசனோட பாக்ஸ் கண்டென்ட் முடிச்சது. ஸோ அடுத்த லெசன்ஸோட வீடியோஸ்லாம் அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.